திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே போதை ஊசி போட்டுக்கொள்ள மறுத்த இளைஞர் கொலை செய்யப்பட்டிருப்பதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், திமுக ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் தொடர்ச்சியாக போதைப்பொருள் புழக்கம் குறித்து எச்சரித்து வருவதாகவும், ஆனால் இன்றைய நாள் வரை ஸ்டாலின் மாடல் திமுக அரசு போதைப்பொருளை ஒழிக்க ஆபரேஷன் 2.0, 3.0 மற்றும் 4.0 என போட்டதை தவிர ஆக்கப்பூர்வமாக ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை என்பதை இதுபோன்ற செய்திகள் உணர்த்துவதாக குறிப்பிட்டார். போதைப் பொருட்கள் இளைஞர்களை எவ்வளவு கொடூரமாக சீரழிக்கிறது என்பதற்கு இந்த செய்தியே சாட்சி என தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி, விளம்பர ஷூட்டிங்கில் வந்து போதையின் பாதையில் யாரும் செல்ல வேண்டாம் என வசனம் பேசினால் மட்டும் போதாது ஸ்டாலின் அவர்களே, போதைப்பொருள் புழங்குவதை ஒழிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிப்பதே சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்துவதற்கான முதல் படி என்பதை ஸ்டாலின் மாடல் அரசு உணர வேண்டும் என குறிப்பிட்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி, இளைஞர் கொலையில் தொடர்புள்ளோர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துவதாகவும் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். காவிரி குண்டாறு வைகை இணைப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்த அண்மையில் தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் நிதி ஒதுக்கவில்லை என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சி. விஜயபாஸ்கர் குற்றம் சாட்டினார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தில் கேள்வி பதில் நேரம் நிறைவடைந்த பிறகு அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த காவிரி வைகை குண்டாறு இணைப்பு கால்வாய் திட்டப் பணிகளை விரைவுபடுத்துவது தொடர்பாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சி. விஜயபாஸ்கர் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தார். அப்போது உரையாற்றிய அவர், காவிரி வைகை குண்டார் இணைப்பு திட்டம் கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்டதாகவும், இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான அறிவிப்புகள் அண்மையில் தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையில் இல்லை என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் அதிமுக ஆட்சியில் 330 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டதாகவும், அதற்கு பின் வந்த திமுக அரசு பணிகளை தொடங்காமல் இருப்பதாகவும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சி. விஜயபாஸ்கர் குற்றம் சாட்டினார்.